தேஷோ என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்களா? தேசு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட மெயின் வீடு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வந்து என்னோடய நாத்தனார் வளைகாப்பு நடந்தது. நாங்கள் வந்து 9ஆம் தேதி மார்னிங்லாம் வந்து நேட்டிவ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து தஞ்சாவூர் ரீச் ஆக போகுது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகிட்டுருக்கு. தஞ்சாவூர் இறங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி உள்ளே போகணும். ஊர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா தோட்டம். ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரெயினில் வந்தாலும் வந்து இறங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் வந்து பஸ்ஸில் வர மாதிரி இருக்கும். வந்துட்டு அதுக்கப்புறமா நாத்தனார் வீட்டிலேருந்து இப்போ பைக் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மினி பஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டைமிங்க்கு தான் இருக்கும். அந்த பஸ்க்கு வெயிட் பண்ணால் கண்டிப்பாக 10 மணிக்கு மேலே தான் நாங்கள் ஊருக்கு போய் சேர்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ வந்து டைம் 6:30 தானே ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பொங்கல் டைமில் வந்து ஒரு vlogல வந்து நான் எங்களோட ஊரில் குட்டி குட்டி இடங்களை வந்து காட்டியிருந்தப்போ அவங்களோட ஊரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுங்க, நல்லா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் இந்த வாட்டி இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 2 சைடும் பச்சை பசேன்னு வயல்வெளிகள், சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமங்கள் வந்து இடையில வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிராமம் தான் அண்ணா தோட்டம். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழல் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் பார்த்து ரசிங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. 2 சைடும் வயல்வெளிகளோட நல்ல ஒரு குளிர்ச்சியான கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணி போகிறதே வந்து ஒரு சூப்பரான அனுபவங்க. அங்கே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டன் வரது சென்னைக்கு வரணும் அப்படின்னு நினச்சி பார்த்தாவே வந்து வேண்டாம், அங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படிலாம் தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேட்டு. பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலே போகணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரே ஒரு மினி பஸ் மட்டும்தான். அந்த பஸ் டைமுக்கு நம்ம பார்த்து ஏறி அந்த பஸ்ஸில் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போலாம் எல்லார் வீட்லேயுமே வந்து பைக் வந்துருச்சு. அப்படி இருந்தாலுமே வந்து இன்னுமே வந்து சில பேர் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் போகிறதுக்கு அந்த பஸ்ஸை தான் எதிர்பார்த்து வாழணும் அப்படின்றப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதனால தான் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறதுனால நானுமே கூடவே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஊரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கோனூர். இதுதான் என்னோடய ஹஸ்பண்டோட சொந்த ஊர். பட் ஆனால் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அவங்க இந்த ஊர்லேருந்து ஷிஃப்ட் ஆகி இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அண்ணா தோட்டம் அப்படின்ற ஊரில் வந்து சொந்தமாக வீடு கட்டிட்டு அங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. பட் ஆனால் இதுதாங்க அவங்களோட சொந்த ஊர். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த அண்ணா தோட்டத்துக்குள்ளே வந்து நம்ம நுழைஞ்சதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே செங்கக்கல் அறுக்கிறதா அங்கே வந்து தொழிலே. ஸோ அங்கங்கே செங்கக்கல் அறுத்து அடுக்கி வச்சு அதை எரிச்சு அந்த மாதிரி தொழில் தான் அங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காவிரி ஆற்றோட ஒரு பகுதியும் வந்து இந்த ஊரை கிராஸ் பண்ணி தான் போகும். ஸோ நான் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஆறு அந்த மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஆனால் இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஓடலை. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு வந்து ஷெட்டு தெரியுது பாருங்கள், அதுதான் எங்களோட வீடு. நான் போயிட்டு உள்ளே போய்ட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 9 o'clock ஆகிட்டுருக்கு. நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு நானும் ஹஸ்பண்டும் வந்து இப்போ திருப்பி ரிட்டன் வந்து தஞ்சாவூருக்கு போகணும். ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். பாப்பா வந்து நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நானும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து சும்மா ஒரு வியூ சிம்பிளாக வந்து காட்டுறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் வந்து நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி ஒரு 3 பேர் தான் சிம்பிளாக ஒரு சின்ன குடும்பம் அப்படின்னா நம்ம வந்து எப்படினாலும் மெயின்டைன் பண்ணிடலாம். இங்கெல்லாம் வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க,
20 பேர் இருப்பாங்க. திடீர்னு ஃபங்க்ஷன்னா ஒரு 100 பேர் வருவாங்க. அப்படியே எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பிள்ளைங்கனாலும் அங்கங்கே விளையாண்டுட்டே இருக்குங்க. ஸோ நம்ம வந்து வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம நினைக்க முடியாது. இப்போ நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே என்ட்ரானதுமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு டோர் இருக்குது பாருங்கள். அங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோன்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம். அதுக்கப்புறமா உள்ளே என்ட்ரானதுக்கப்புறமா உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டோர் இருக்குது பாருங்கள். அது வந்து ஒரு பெட்ரூமாக இருந்தது. இப்போ வந்து பூஜா ரூமாக வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. கார்னரில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓப்பன் ஷெல்ஃப் தான். ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்குள்ளே வந்து போயிட்டு காட்டுறா பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து ஒரு டோரு, என்ட்ரன்ஸில் நான் வரப்போ ஒரு டோர் காட்டினேன், அந்த டோர் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அதுங்களே கூட்டி விட்டு ஒரு வழியாக ஆக்கிட்டுங்க ரூமையே. அந்த ஸ்க்ரீன் வந்து பாருங்கள் நல்லா தான் போட்டுருந்தாங்க. பாப்பா அதை பிடிச்சி அதையும் அத்து வச்சுருக்கா. இவ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரித்திஷோட தங்கச்சி, என்னோட சின்ன மாமனாரோட பொண்ணு. ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்டு பிளான்ட்டு கிடக்குதுங்க. இங்கே வா சுபி, இங்கே வா. ஹாய் சொல்லுங்க எல்லாம். இங்கே ஹாய் சொல்லுங்க. உனக்கு ஹாய் நான் சொல்லவே இல்லையே. நீயா சொல்கிற? நான் சொன்னேன்னா பிரித்திஷோட தங்கச்சின்னு சொன்னா அவள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுபிஸ்தா. அவள் தான் என்னோட குட்டி நாத்தனார். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்க பாப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணு. இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஹஸ்பண்டோட பெரியப்பா வீடு இருக்குது. அங்கே தான் எல்லா குட்டீஸும் விளையாண்டுட்டு இருக்குங்க இப்போக்கி. இப்போ நான் உங்களுக்கு பேக் சைடு வந்து வீட்டுக்கு பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான திங்ஸை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எந்த மாற்றங்களுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா சுற்றி ரிலேட்டிவ்ஸாக. ஸோ நம்ம கிளாஸ்வேர் ஸ்டீல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சோன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க வரவங்க போகிறவங்க எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம எதையுமே தடுக்கவும் முடியாது. எல்லாருமே ரிலேட்டிவ் தானே. ஸோ அதனால் இங்கே நிறைய தேங்காய் கொட்டி போட்டு வச்சுருக்காங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தோப்புலேருந்து பறிச்சுட்டு வந்து போட்டிருக்காங்க. தேங்காவும் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு தோப்பு வந்து குத்தகைக்கு எடுத்து. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து பேக் சைடு இறங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொல்லைன்னு சொல்லுவாங்களா கிராமத்துலலாம், அந்த பகுதி தான் இது. இங்கே வந்து நான் வரப்பே சொன்னேன்ல, வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வந்து போகுது. காவிரி ஆறோட ஒரு பாட்டு வந்து இங்கே தான் போகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த தோப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து கல் இருக்கிற பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுனால அங்கே வந்து கல் அறுத்து பாதி கல் வந்து விற்றுட்டு இன்னும் கொஞ்சம் கல் வந்து பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து அடுக்கி வச்சு மூடி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஒரு சின்ன குழி மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் உங்களுக்கு கிட்ட போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த குழி வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுலேருந்து வர தண்ணியை வந்து கொஞ்சம் அந்த குழியில் வந்து சேகரித்து வச்சு மீன் பிடிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு குழி இருக்குது அங்கே. உங்களுக்கு தெரிய பாருங்கள் பேக் சைடு அங்கே தான் வந்து ஆறு ஓடும். உங்களுக்கு சீசன் டைமில் நான் காட்டுறேன் பாருங்கள். தண்ணி ஓடுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கூலிங்காகவும் இருக்கும். இப்போ சம்மர் டைம் அப்படின்றதுனால ஃபுல்லாக வறட்சியாக ஆற்றுலலாம் வந்து ஃபுல்லாக மண்டி போய் கிடக்குது. உங்களுக்கு நான் சீசன் டைமில் வரப்போ வந்து ஒரு டைம் வந்து கண்டிப்பாக vlog எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கிறதுனால ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து வந்தோடனே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ வந்து ஹஸ்பண்டோட பெரியப்பா வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒன்றை கூப்பிடலாமா, வேறு யாரையும் கூப்பிட்றாங்க. தேசுன்னு கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டா. தேசு தேசு அது யார் வருது அங்கே? அங்கே ஓடி வருது யாரு? தனு யாரு? இருக்குமா தனுன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாமனரோட பேத்தி. எப்போயோ ஒரு 2 months ஒன்ஸ் தான் ஊருக்கு வரோம். இருந்தாலுமே எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓடி வந்து அவ்வளோ ஆசையாக கூட்டிகிட்டு போகிறா பாருங்கள் அவங்க வீட்டுக்கு. இந்த மாதிரி தாங்க குழந்தைங்க எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குங்க. தேசுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அவள் தனியாக தான் விளையாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஊருக்கு போனால் மட்டும் தான் இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாடுவா. அதனால நானுமே வந்து தடை பண்ணுறதில்ல, நல்லா ஓடி ஆட விளையாடட்டும்னு விட்டுறது.
ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே இந்த மாதிரி டாட்டாஸில் வச்சு ஏற்றிட்டு வந்து அந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தஞ்சாவூர் போய் வாங்கிட்டு அதை தூக்கிட்டு வரது கழுப்பட்டு வாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விற்றுட்டு வரப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த வண்டியில் விற்றுட்டு வந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக ரேட்டு அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இஞ்சி பூண்டு தட்டுற கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து தான் சென்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். 80 ருபீஸ்ன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 130 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. 50 ருபீஸ்க்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்குது. பேரம் பேசி கொஞ்சம் ஒரு 100 ருபீஸ் சொன்னால் கூட ஓகேன்னு பார்த்தா அவங்க வந்து குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அந்த கல் வந்து விசாரித்தா 70 ருபீஸ்னாங்க. எல்லாமே வந்து ரேட்டு குறைக்கவும் மாட்டேன்றாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருந்தது. சரி வேறு எங்கேயாவது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாருமே எதுவுமே வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தஞ்சாவூர் கிளம்பிட்டோம். திருப்பி நாங்கள் அகெயின் வந்து வண்டியில் தான். ஆனால் இந்த வாட்டி வந்து பாருங்கள், பாப்பாவை வந்து வீட்லேயே அந்த குழந்தைங்க கூட விளையாட விட்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக தான் போகிறோம். எப்போவுமே ஊருக்கு வந்தாலுமே எங்கேயாவது வெளியில் போனால் பாப்பாவையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு வருவோம். இந்த வாட்டி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பாவை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக வந்து பர்ச்சேசிங்க்கு போகிறோம். ஏன்னா நிறைய திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். வெயில் அதிகமாக இருக்கிறனால அவளை கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு வீட்டிலே விட்டுட்டு வந்தாச்சு. திருப்பி அகெயின் வந்து நாங்கள் இந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். கரெக்டாக 1/2 hour ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா நம்ம மெயின் ரோட் ரீச் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயல்லாம் இருக்காது. வெயில் வந்து அதுக்கப்புறம் தாங்க முடியாத அளவுக்கு தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துலேயே வந்து நம்ம ஸ்லோவாக போய்க்கலான்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். பாப்பா வந்து குழந்தைங்க கூட விளையாடட்டும்னு சொல்லிட்டு விட்டு வந்தாலுமே வந்து எனக்கு அவள் என்ன பண்ணிகிட்டு இருப்பாளோ வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபுல்லாகவே தோணிக்கிட்டு இருந்தது. இப்போ நாங்கள் கரெக்டாக மெயின் ரோட் ரீச் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். எங்களால் வெயில் வந்து அதுக்கு மேலே தாங்க முடியல. ரொம்ப வெயில் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் ஒரு கரும்பு ஜூஸ் கடையில் வந்து நிறுத்தியிருக்கோம். இந்த கரும்பு ஜூஸில் வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, லெமன், அதுக்கப்புறமா புதினா, இது 3ஐயும் வந்து அந்த கரும்போடையே வச்சு அந்த மிஷின்குள்ளே விட்டுறாங்கங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே சாப்பிட்ருக்காங்களாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறுத்தினாங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அந்த கரும்பு வந்து உள்ளே அந்த மிஷினுக்குள்ளே விடுறப்ப அதுக்குள்ளே வந்து லெமன், புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி, இது 3ஐயும் சேர்த்து வச்சு விட்டுறாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளுக்கு அந்த ஜூஸை மட்டும்தான் எடுத்து கொடுக்குறாங்க. எந்த தண்ணியுமே வந்து அவங்க கலக்கிறதில்ல. ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் நம்ம வேணும்னு கேட்டோன்னா போட்டு கொடுக்குறாங்க. இந்த கிளாஸ் ஃபுல்லாக நிரம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கரும்பு ஜூஸ் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்கல்ல. ஒரு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்து. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. லெமன், புதினா, அதுக்கப்புறம் அந்த இஞ்சியோட ஃப்ளேவரே சூப்பராக இருந்தது. நான் வந்து ஐஸ் கியூப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி போட்டுக்கிட்டேன். இந்த வெயிலுக்கு நல்லா கூலிங்காக குடிச்சிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ குடிச்சிட்டு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பி நேராக வந்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய திவ்யா ஸ்வீட் ஸ்டாலுக்கு தான் போனோம். அங்கே தான் வந்து ஸ்வீட்ஸ்லாம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 250 பாக்ஸஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாக்ஸில் வந்து ஒரு மைசூர் பாக், ஒரு ஜாங்கிரி, ஒரு லட்டு, இந்த 3 ஸ்வீட் இருக்கிற மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே வந்து ஒரு மிக்சர் பேக்கெட்டு, ஒரு சின்ன பேக்கெட்டில் வந்து போட்டு பேக் பண்ணி அதுக்குள்ளேயே பாக்ஸ்குள்ளேயே வைக்கிற மாதிரி 250 பாக்ஸஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஊர் பலகாரம்னு சொல்லிட்டு வளைகாப்புக்கு வந்து போடுவாங்கன்னா அதுக்கு வந்து கொடுக்கறதுக்காக அதை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு வந்து பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு அதை பேக் பண்ணி எடுத்து வைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட்னு சொல்லுவாங்க தஞ்சாவூரில் வந்து, அந்த மார்க்கெட்டில் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா அமௌண்ட்டுக்கு கம்மியான அமௌண்ட்டுக்கு நல்ல குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அங்கே தான் வந்து ஃபங்க்ஷன் டைம்லலாம் எல்லாருமே வாங்குவாங்க. ஸோ அடுத்து வந்து நாங்கள் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போகிறோம். தஞ்சாவூரில் வந்து அரண்மனை இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் போகிற வழியில் தான். இப்போ அந்த ஆர்ச் வழியாக தான் நாங்கள் உள்ளே போகணும் அந்த மார்க்கெட்டுக்கு. அங்கேருந்து போனீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து உள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் கட் ஆகுது பாருங்கள். ரைட் சைடு போனால் மார்க்கெட்டு, இந்த லெஃப்ட் சைடு வந்து உள்ளே போகிற ஒரு பாதை மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த இடத்துக்கிட்ட அந்த பாதை வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே தான் வந்து அரண்மனை இருக்குது. இப்போ வந்து நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாழைத்தாறு எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி, அது எல்லாமே ஆல்ரெடி ஆர்டர் எல்லாமே இருக்குது. ஸோ டக்குன்னு போய் எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி ஒரு டாட்டாஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான்.
3 வாழைத்தார் எடுத்தோம். 3 வாழைத்தாரும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 500 தான். அப்போ எவ்வளோ கம்மியாக நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். சென்னையிலலாம் கண்டிப்பாக வந்து ஒரு வாழைத்தாரே வந்து ரூ. 500 வாங்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் இங்கே 3 வாழைத்தார் எடுத்து 3மே சேர்த்து வந்து நம்மளுக்கு ரூ. 500 கிடச்சிது. அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து ஒரு கட்டப்பில் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அப்படியே ஒரு செட்டாக ஒரு பண்டெலாம் வந்து ஒரு கட்டோடு அப்படியே வாங்கினோம். பார்த்தீங்கன்னா இந்த கட்டப்பில் இருக்க எல்லாமே சேர்த்து ₹20 தான். அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இங்கே ₹20க்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி கொடுங்கன்னா இத்தனோடு தான் கொடுப்பாங்க சென்னையிலலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதெல்லாம் பார்த்துட்டு சென்னையில் வந்து வாங்குறதுக்கே. புளி பூண்டெல்லாம் கூட ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்தது. அதே மாதிரி பிளேட்லலாம் நம்மளுக்கு பவுலில் வந்து கூறு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு பவுல் வந்து நம்மளுக்கு அப்படியே ₹10. இங்கே வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். முருங்கைக்காய் ஒரு கட்டில் வந்து 5-6 முருங்கைக்காய் கிட்டே இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ₹10 தான். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கினதுக்கப்புறமா இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தஞ்சாவூரில் வந்து மகாராஜாவுக்கு போயிருக்கோம். அவங்களுக்கு வந்து ஷர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேண்ட் எடுக்கணும். கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 ஷர்ட் எடுத்தாங்க. 2 ஷர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ₹600 சம்திங் தான். அதுக்கு அடுத்து மேட்சிங்காக ஒரு பேண்ட் ஒன்று எடுக்கணும். எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். அதுக்கு அடுத்ததான் நேராக இங்கே வந்து பழக்கடைக்கு தான். பழக்கடையிலையும் வந்து ஒவ்வொரு கிலோவுக்கு வந்து மாதுளை, ஆரஞ்சு, ஆப்பிள் எல்லாமே வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ அடுத்து வந்து வாங்க போகிறோம். இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெளியில் வந்ததுமே வந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கடை. எப்போவுமே நாங்கள் தஞ்சாவூருக்கு போகிறப்ப ட்ரெயினில் தானே போகிறோம். ஸோ போய் இறங்கினதும் இந்த கடையில் தான் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். ஸோ அதனால் ஃபங்க்ஷனுக்கும் இங்கேயும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கோம். இந்த கடையோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிவிஆர் பழ கமிஷன் மண்டி. ரேட்லாம் எங்களுக்கு வந்து இது அஃபோர்டபுளாக தான் தோணுச்சு. இதை விட வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷனுக்கு வாங்குகிறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஹோல்சேல் ஷாப்பில் போய் வாங்குறது தாங்க பெஸ்ட்டு. நாங்கள் வந்து எங்களுக்கு போகிற வழியிலே இந்த கடை இருக்குன்றதுனால இங்கேயே வந்து வாங்கிட்டோம். இதுக்கு மேலே இந்த வெயிலில் அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறமா அடுத்து வந்து இப்போ பூச்சந்தைக்கு போக போகிறோம். பூ வந்து பார்த்திங்கன்னா மல்லி, கனகாமரம், அப்புறம் ஃபங்க்ஷன் டைமில் பிளேட்டில் வச்சு கொடுக்குறதுக்கு ரோஸு உதிரியாக வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. விடிய காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூச்சந்தையில் அந்த மார்க்கெட்டுக்கு வந்து மூட்டை மூட்டையாக பூ வந்து இறங்கும். ஸோ அந்த டைமில் நிறைய கொட்டி வச்சுருப்பாங்க. நாங்கள் இப்போ ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் போகிறதுனால 12 o'clock மேலே மல்லி வருனாங்க. ஸோ அந்த டைமுக்கு போயிடலான்னு பார்த்தோம். அப்போயுமே கொஞ்சம் லேட்டு தான். ஸோ மல்லியாவது கிடைக்குமான்ட்டு போய் பார்க்கலான்ட்டு வந்தோம். நாங்கள் எதிர்பார்த்து வந்த எல்லா பூவுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து வாங்கிட்டோம். மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜார் கணக்கில் தாங்க அங்கே விற்பாங்க. ஒரு ஜார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ₹80க்கு அவைலபிளாக இருந்தது. கனகாமரம் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கடைசியாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருந்தது. சரி அதை விட்டுற வேண்டாம்னு சொல்லிட்டு அது 100 கிராம் கணக்கில் மட்டும் அது மட்டும் வாங்கிக்கிட்டோம். கொஞ்சமாக அது 100 கிராமே வந்து பார்த்திங்கன்னா ₹100ங்க. ரேட்டு ரொம்ப அதிகம் அது. ஸோ அதனால் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டோம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரோஸு, அதுக்கப்புறம் சாமிக்கு போகிறதுக்கு பூ எல்லாமே வந்து வாங்கிட்டு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். ஃபங்க்ஷனுக்காக லிஸ்ட்டில் இருந்த எல்லா திங்ஸுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயிலில் ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து ஆல்ரெடி வரப்பே லிஸ்ட்டு கொடுத்துட்டு வந்திருந்தோம். அதை போகிறப்ப வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ஏற்றி டாட்டாஸில் ஏற்றி மட்டும் விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். எப்படா வீட்டுக்கு போகணுது. செம்ம வெயில். மாரியம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வாசலில் வந்து கடைகள்லாம் போட்டிருப்பாங்களா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நொங்கு வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் வந்து நம்மளுக்கு ₹10 கிடைக்கிற ஒரு பொருள் வந்து இங்கே சென்னையில் கண்டிப்பாக வந்து 4 பீஸ் ₹20 விற்றுட்ருக்காங்க. இந்த வருஷம் சீசனுக்கு நாங்கள் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நொங்கு வாங்கவே இல்லை. இந்த வாட்டி பாப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம், ஏன்னா சீசன் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். ₹30 வாங்கினோம். 12 பீஸ் மட்டும் இல்லாமல் 3 பீஸ் எக்ஸ்ட்ராவே போட்டு 15 பீஸாக கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து நான் இங்கே 2 சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிட்டுட்டு தான் வண்டி ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் நான் வரப்பே சாப்பிட்டுட்டே வருவேன் அப்படி சொல்லிட்டு கையிலே வச்சுக்கிட்டேன் அந்த கவரை. இப்போ வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. வரப்போ கடையிலே சாப்பிட்லான்னு நினச்சோம். இருந்தாலும் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சுருப்பாங்க. எதுக்கு கடையில் சாப்பிட்டுன்ட்டு வந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிழங்கா மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு வச்சு சாதம் வடித்து ரெடியாக வச்சுருந்தாங்க. என்னோடய மாமியார் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. மண் சட்டியில் ரெடி பண்ணது. ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. வந்த அவசரத்தில் கிடக்குறேன்னு பாதி சாப்பிட்டுட்டேன். பாதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இதை ஷூட்டே பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோ ஆர்வமாக வந்து அதை பார்த்தோன்னே எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்ற நினப்பெலாம் போயிடுச்சு. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஃபங்க்ஷனுக்காக சில ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் இருந்தது. அதெல்லாம் தான் அன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி நாள் வந்து எங்களுக்கு அப்படி தான் போனது. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃபங்க்ஷன் அன்றைக்கி தனியாக வந்து ஒரு vlog எடுத்து நான் அப்லோட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அன்றைக்கி வீடியோவே எடுக்க முடியல, ரொம்ப பிஸியாக இருந்ததுனால. பாப்பா மட்டும் உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஷாப்பிங் ஆல் வீடியோவில் வந்து நான் அவளோட ட்ரெஸ் வந்து காட்டியிருந்தேன்ல. இது வரைக்கும் வந்து அவள் ஜீன் தான் போட்டிருப்பா, ஃப்ராக் தான் போட்டிருக்கா. இப்போ தான் வந்து அவளுக்கு வந்து பாவாடை சட்டை போட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து காட்டாமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில்
இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அவளுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, எங்களோட ஊர் எப்படி இருந்தது எல்லாமே வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய என்டர்டெய்னிங் vlogலாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.